அண்மை செய்தி. மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியிலும் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றிய விவகாரம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பரம்பொருள் பவுண்டேஷனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளிகளில் ஆற்றிய சொற்பொழிவு காரணமாக சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னலூர்பேட்டை என்கின்ற பகுதிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது மீண்டும் சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த சண்முக சுந்தரம் என்பவர் தற்பொழுது பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் செங்கல்பட்டு அணைக்கட்டு என்கின்ற பகுதிக்கு அவரை தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவன இருந்தார். தற்பொழுது முதற்கட்டமாக 2 பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீதும் விசாரணை நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆகிய 2 பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு தற்போது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.